ஏண்டா தம்பி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? காணாம போன சிரிக்கி வந்துட்டாலாமே. கிறுக்கி துருக்கிட்டு இருக்காத. நான் உன்ன பாக்க அங்க வந்தா, நீ என்ன பாக்க இங்க வந்துட்டியாக்கு? கண்ணே, உன் அத்தை. டேய் விடுறாத. என்ன பெத்த ராசாத்தி, என்ன பெத்த அம்மா. நீ திரும்பி வரணும்னு நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். எங்க எல்லார் வீட்லயும் பால் பார்த்துட்டியே. ஏ ராசாத்தி, உன் கண்ணு, உன் செல்லம், உன் பெத்த அம்மா, என் கண்ணு. அப்பா, எனக்கு இப்படி ஒரு அத்தை இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. நீ வீட்டுல இருந்தாலும் உனக்கு தெரியும். இந்த வெக்கப்பட்டு நிக்கிறானே, இவன் யார் தெரியுமா? உன் அத்தை மகன் ஆண்டிப்பேன். ஏண்டா ஆண்டி, பொண்ண புடிச்சிருக்கா? அட போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சுத்தம். ஏண்டா இப்படி வெக்கப்பட்டா எப்படா குடும்பம் நடத்துறது? இவன் குடும்பம் ஏன் தம்பி, அது யாரு? அதான் தோழி. கோழியா? என் பொண்ணு கூட வந்த தோழிக்கோ. ஏண்டா உன் பொண்ணை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தியா, அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தியா? அக்கா, என் பொண்ண கோயில்ல தொலைச்சிட்டேன். அப்ப கண்டுபிடிச்சு வளர்த்தானே அவன் பொண்ணு. அவளை நான் தொலைச்ச குற்றத்துக்காக இவங்க அப்பனுக்கெல்லாம் நான் எற போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பைத்தியக்காரா, கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கல்ல, ஏதோ போனா போகுதுன்னு 200 300 கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அப்படி கேட்டிருந்தா தூக்கி வெளியே எறிஞ்சு எடுத்துட்டு போறான் இருப்பனே. வேற என்ன? அவன் கேட்ட தொகைக்கு இந்த வீட்டையே அவன் பேருக்கு கிரையம் பண்ணி கொடுத்துட்டு நான் வெளியே போயிட வேண்டியதுதான். அவன் யாராவே? அதான் கோழியோட அப்பன். ராசாத்தி, நடுத்தருவுல நின்னுட்டு இருந்த உடனே எங்க அப்பன் கூட்டிட்டு வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்ததுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? உங்க சாதி சனை எங்களை இலக்காரமா பேசுறத கேட்டுட்டு சும்மா நின்னுட்டு இருக்கியா? ஆமா அப்பா, இனிமே என் சித்தப்பாவை பத்தியோ என் அக்காவை பத்தியோ இலக்காரமா பேசுனீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு உடனே போயிடுவேன். எங்க சித்தப்பா? சித்தப்பா, அவன் யாரா சித்தப்ப? ஆட, அவன் ஒரு பல்லு விளக்காத பையன். மூஞ்சி பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு சோறு திங்க மாட்டேன். அவ்வளவு அசிங்கமா? ஆத்தா, இனிமே நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன், நீ கோச்சுக்காத. பழத்த பாசமாச்சே, 1 வருஷமா 2 வருஷமா 8 வருஷமாச்சே, பாசம் பொங்கத்தானே செய்யும். ஆத்தா, நீ ஒண்ணும் கோச்சுக்காத. அடி செகப்பி, நீ ஒண்ணும் கோச்சுக்காத. நீ ஒண்ணு கோச்சுக்காதக்கா. உன்னை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். இப்படி உட்கார். மரும புள்ள வாங்க. என்ன தட்ட பிச்சைக்கார மாதிரி கையிலே வச்சிருக்கீங்க? இங்க வைங்க. பொன்னி, சாப்பாடு ரெடியா? ஒல கொதிக்குது. ஒரு படி அரிசி சேர்த்தே போடு. அக்கா சாப்பாட்டுல ஒண்ணு வஞ்சனம் பண்ண மாட்டாங்க. பார்த்தாலே தெரியுது. டேய், காலம்தான் என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு வச்சிருச்சு. அத விடு தம்பி, என் மகனுக்காவது சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேணாமா? அதான் பொண்ணு வந்துருச்சே. ஒரு நல்ல நாளா பார்த்து தாலியை கட்டி கூட்டிட்டு போ. அப்பா, சித்தப்பா வரட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். அந்த புடலங்கா வாங்கிட்ட நான் என்ன கேக்குறது? அசத்தி, இது நம்ம குடும்ப விஷயமா? நான் பெத்த பொண்ணு நீயே, கூட பிறந்த அக்கா. இது உறவு முறை விட்டு போயிடலாமா? அக்கா, இன்னைக்கு நல்ல நாள். 101 ரூபாய் வெத்தலையில வச்சு கொடுக்குறேன். இது நம்ம பேசி முடிச்சுட்டதுக்கு அடையாளம். கூட பிறந்த பொறுப்பு கொடுக்கும்போது நான் தட்டவா முடியும்? இன்னும் ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம ஜாதி ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துரு. முகூர்த்தத்தை பேசி முடிவு பண்ணிடுவோம். இந்த கவுண்டருக்கு இப்படி ஒரு அக்காவும் அவங்களுக்கு இப்படி ஒரு தடி பையல இருக்கான்னு தெரிஞ்சுக்காம இருந்துட்டாரு. இவனை கட்டிக்கிறதுக்கா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். இந்த கவுண்டர் என்னடானா அவங்க அக்கா அம்மாவனை கட்டி வைப்பேன்னு ஒத்த காலில நிக்கிறாரு. இந்த குழப்பத்துல இருந்து எப்படி சின்னமா தப்பிக்கிறது? ஜமாளிச்சிடுவோம். அத்தை பையனை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ற. ஆமா சாமி. பெரிய பண்ண பாலுவை கட்டிக்க விருப்பம்னு சொல்ற. ஆமா சாமி. கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாசமா போ, குட்டிச்சவரா போ. இப்பதான் உங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக என்ன கூப்பிட வந்தான். நான் பாத்துக்கிற மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு போ. நாசமா போ, குட்டிச்சவரா போ. சாமியோட வாயால நாசமா போன்னு கேட்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்து குறைய சொல்றோம். உன் பேர் என்ன? பொன்னி. பொன்னி, உனக்கு ஏதாவது குறை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்களே, நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சாமி, நாங்க வரோம். எனக்கு பதிலா நீ அருளாக்கு கொடுக்குறியா? நல்லா சாமி, புரியுது இல்ல? நாசமா போ. இங்க என்ன நடக்க போகுது பாரு. கொண்டசாமி, எங்க அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க தான் ஒரு கெட்ட நாளா பார்த்து ஒரு கெட்ட நேரத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். எதுக்கு சோழியை போட்டு பாருங்க. என்னங்க வீட்டையை அசிங்கப்படுத்துறீங்க? அமைதியாரு. தமுக்கால நினைஞ்சிருக்கா பாரு, எடுத்து காய போடு. என்னங்க சாமி இது? கருமா 3 விழுந்து இருக்கு, அடுத்து 4 தான். எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருயா. விட்டா 1 2 3 100 வரைக்கும் சொல்லுவ போல இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கெட்ட நேரம். என்ன சாமி சொல்றீங்க? அக்கா சுமார், அவர் அப்படி சொன்னா நல்ல நேரம்னு அர்த்தம். அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். போட்டு பாத்துருவோம். ஏன் இதுக்கு முன்னால போட்டது சரியில்லையா? சும்மா இருக்காருப்பா. கத்தாவோ அம்மாத்தி ஒட்டி எல்லாம் பா.
குறி என்ன சொல்லுதுன்னா இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா 100 வருஷம் ஒண்ணு சேராம நாசமா போயிருவாங்க. மருமக வந்த வேளையில மாமியாரு, அதாவது உங்க அக்கா 3 மாசத்துல நல்லா ஆயிருவாங்க. அப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க, மாப்பிள்ளைக்கு அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சொல்றீங்களா? அதே அதே. நல்ல வேலை சாமி, முதல்லயே சொன்னீங்க. நல்ல ஜாதகத்துல பிறந்தவளா இருந்தா 8 வயசுல காணாம போவாளா? நான் மண்டையை போடுறதுக்கு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன். என் மகனே எந்தரா. அக்கா அவசரப்படாத, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுக்கா. டேய், நான் மண்டையை போடுறதுக்கு அப்புறம் சொந்தம் என்னடா சொந்தம்? வாடா போலாம். அம்மா ஏமா ஆசை குறுக்க நிக்கிறேன்? நான் ராஜாத்தி மேல உயிரே வச்சிருக்கேன். உனக்கு தான் 50 வயசு ஆயிருச்சுல, எப்படியும் போறது போக போற. அதுல கொஞ்சம் முன்ன பின்ன போனா என்ன? டேய், என்னடா சொன்னே? அத்தை, மச்சான கட்டிக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நீ மண்டைய போட்டாலும் பரவாயில்ல, உன் புள்ளைய நான் நல்லா பாத்துக்கிறேன். அடச்சே, ஓடுகாலி. நீ எனக்கு மருமகளா வரவும் வேண்டாம், நான் மண்டையை போடவும் வேண்டாம். டேய், நான் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன்டா. உனக்கு கர்மாதி பண்ணிட்டு தாண்டா நான் மண்டை போடுவேன். எச்சே, வாடா போலாம். அடடா, அம்மா புள்ளன்னா இவங்க மாதிரி தான் இருக்கணும். யாரு முன்னாடி போறதும் போட்டியா வைப்பாங்க போல இருக்கு. நல்ல வேளை இந்த கல்யாணம் நின்னது ஒரு வகைக்கு நல்லதுதான். சாமி, நமஸ்காரம் சாமி. நாசமா போ, நாசமா போ. கருப்பரே, அப்ப நான் வரட்டுமா? இப்ப நீங்க புறப்படுங்க, வேற மாப்பிளை பார்த்து சொல்லி அனுப்புறேன். அப்ப நானும் வரட்டுங்களா? தேங்காய் வச்சுட்டு போடா. வைக்கிறதுக்கு தான் வாங்கினேன். ஓ ஓ. அப்பா, ஒரு வழியா தப்பிச்சோம். ஐயா, இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து ஒரே கெட்ட வார்த்தையா கேட்டு எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுமா.